பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வேட்புமனுவில் முழு விவரங்களையும் தெரிவிக்கவில்லை என திமுக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் பாஜக வேட்பாளர் மனுவை ஏற்கக்கூடாது என்றும் திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோஜ் பி செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், வினோஜ் பி செல்வம் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் என்னென்ன விவரங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக திமுக தரப்பு சொல்கின்றது? விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் மத்திய சென்னையில் வேட்புமனு பரிசீலனை என்பது தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மத்திய சென்னையை பொறுத்தவரை மொத்தமாக 58 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சுயேட்சையாக 32 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. காலை 11 மணிக்கு வேட்புமனு பரிசீலனை தொடங்கிய உடனடியாக ஒவ்வொருவருடைய ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்த்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி மனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதா அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கிறா என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் பாஜகவினுடைய வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் வினோஜ் பி செல்வத்தினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தெரிவித்தார். அப்போது திமுக தரப்பிலிருந்து 2 ஆவணங்கள் ஆன்லைனில் இன்னும் பதிவேற்றம் செய்யப்படாத நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லை, ஆகவே இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இதை தொடர்ந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இதற்கான விளக்கங்களை அனைத்தையும் முழுமையாக சொன்னதற்கு பின்பாக வினோஜ் பி செல்வத்தினுடைய வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக சார்பாக மத்திய சென்னையுடைய வேட்பாளராக தயாநிதி மாறன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டனர். அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதிமுக சார்பாக தேமுதிக சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பார்த்தசாரதியுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொருடைய வேட்புமனுக்களுக்கான ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்த்து ஆவணங்களில் ஏதாவது பதிவேற்றம் சரியாக செய்யப்படவில்லையா அல்லது குறிப்பாக ஆவணங்களுக்கான உரிய தகவல்கள் அனைத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா என்ற முழு விவரங்களையும் பார்த்ததற்கு பின்பாகவே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா நிராகரிக்கிறதா என்பதை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வேட்புமனு பரிசீலனையானது மத்திய சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல பிரபலமான கட்சியில் எடுத்த பிறகு திமுகவினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, தேமுதிகவினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாஜகவினுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்புமனு பரிசீலனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 58 வேட்புமனுக்களில் எத்தனை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்படுகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது முழுமையாக இன்று மாலை தெரிய வரும். இதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த மனுக்கள் அனைத்தும் திரும்ப கொள்ளப்படும். குறிப்பாக ஒருத்தர் 4 வேட்பு மனுக்கள் கூட தாக்கல் செய்திருப்பார். ஒரு வேட்புமனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் மற்ற வேட்பு மனுக்கள் அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும். அதற்கு பின்பாகத்தான் இறுதியாக 30ஆம் தேதி எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரிய வரும். இன்று வேட்புமனு பரிசீலனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி அன்புச்செல்வன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.